நினிவேயின் துணிவும் பணிவும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நினிவேயின் துணிவும் பணிவும். நினிவே இன்னும் 40 நாட்களில் அழிக்கப்படும் என்ற அறிவிப்பை யோனா சொல்லும்படியாக ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த நினிவேயை கடப்பதற்கு 3 நாட்கள் ஆகும். ஆக நினிவேக்குள் ஒரு நாள் கடந்த பிறகு அந்த வார்த்தையை கடவுள் அறிவித்தார். யோனா சொல்ல ஆரம்பிக்கிறார், நினிவே அழிய போகிறது, 40 நாட்களுக்குள் நினிவே அழிக்கப்படும். அப்போ நம்மளாம் அழிய போகிறோம் என்பதை மக்கள் உணர்ந்து உடனே அவர்கள் செய்தது, அவர்கள் துணிவு என்னென்னா உடனே ஆண்டுட்டு வராங்க. பயந்து ஒருங்கி, ஐயோ நம்ம அவ்வளோதான், நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்மளுக்கு இனிமேல் வாழ்க்கை கிடையாது, முடிஞ்சு போச்சு, நம்மளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான் அப்படி இல்லாமல் துணிந்து அவர்கள் எல்லோரும் அரசன் முதல் ஆண்டி வரை பார்க்கணும். பிரியமானவர்களே, எல்லோரும் நோன்பிருந்து, எல்லோரும் சாக்கு உடை உடுத்தி, சாம்பலில் உட்கார்ந்து, நோன்பிருந்து சாக்கு உடை உடைத்து சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். அரசனும் தன் அரணை விட்டு அவ்வாறு செய்தான் என்று வாசிக்கிற பிரியமானே, அந்த நாட்களில் கூட ஆடு மாடு மற்ற எந்த ஒரு விதமான விருதுகளுக்கு கூட தீவனம் கூட கொடுக்கல, தண்ணீர் கூட கொடுக்கல. அந்தளவுக்கு அந்த தேசம் முழுவதும் பட்டினியாக இருந்து நோன்பு இருந்து, குறிப்பாக சிறியவர் முதல் பெரியவரை எல்லோரும் சாக்குவோடு இணைந்து சாம்பலில் விழுந்து தங்கள் பாவங்களுக்காக மனம் மருந்தினார்கள். இதை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அவங்கள்ட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு துணி வந்துச்சு. அதே நேரத்தில் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெருமான பணி வந்துச்சு. இந்த துணிவையும் பணிவையும் பார்த்து அவர்களுக்கு செய்ய கருதிய தீமையை மாற்றிக்கொண்டு அவர்களை மன்னித்தார் கடவுள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 13:8 பிரகாரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்படிப்பட்ட காரியங்களை கடவுளுக்கு முன்பாக துணிவோடு பணிவோடு நம்ம பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெறும்படியாக இந்த தவநாட்களை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் ஆண்டவர் இறங்கி வந்து நமக்கு செய்ய கருதிய தண்டனையை குறித்து தீமையை குறித்து தள்ளிவிட்டு நம்மை கடவுள் ஆசீர்வதிப்பார். அத்தை ஆசிரியை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.